ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் ஆஃப் சமோசா எப்படி பண்ணுறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம். வெளியே நல்லா மழை பெஞ்சிட்ருக்கு. சூடாக ஏதாவது டீ கூட சாப்பிடணும்னு தோணுச்சு. அம்மா கீமா சமோசா பண்ணலான்னு சொன்னாங்க. அதை உங்கள் கூட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சமோசாக்குள்ளே ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கு கீமா மசாலா ரெடி பண்ணிட்டேன். அம்மா நிறைய ஷேப்ஸில் சமோசா பண்ணுவாங்க. அதில் ஒரு 5 டைப்ஸ் இன்றைக்கி காட்டுறேன். இந்த கீமா மசாலா ரெடி பண்ணுறதுக்கு கொஞ்சம் எண்ணெயில் 2 வெங்காயத்தை நறுக்கி நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 100 கிராம் கைமா தனியாக எடுத்து அதில் 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 1/4 ஸ்பூன் டர்மரிக் பவுடர், ஒரு 1/4 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, தேவையான அளவு உப்பு சேர்த்து வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினோடனே ஒரு மீடியம் சைஸு தக்காளியை சேர்த்து அதில் கொஞ்சம் மல்லி இலை, புதினா ஒரு 5 அந்த மாதிரி போட்டு கீமா வேக வச்சுருந்ததை அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கின பிறகு மசாலாவை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. சமோசாக்காக ஷீட்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் மசாலாவை இதே மாதிரி ரெடி பண்ணணும்னு இல்லை, சிக்கன் வச்சு கூட பண்ணலாம். நான்வெஜ் சாப்பிடாதவங்க கீமாவை ஸ்கிப் பண்ணிக்கலாம். அவங்க உருளைக்கிழங்கு பட்டாணி சேர்த்து மசாலா ரெடி பண்ணி கூட ஸ்டஃபிங் பண்ணிக்கலாங்க. ஒரு ஷீட்டை ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க 4 சைட்லேருந்தும். அப்புறம் திருப்பிக்கோங்க. நடுவில் ஸ்டஃபிங்கான மசாலாவை வச்சுட்டு ஆப்போசிட் எட்ஜஸை சேர்த்து அட்டாச் பண்ணிக்கோங்க. 4 சைடில் மசாலா தெரியாதபடி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப காய்ஞ்ச மாதிரி தெரிஞ்சால் தண்ணியை தொட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி விடுங்க. பண்ணும்போது மசாலா வெளியே வந்துடும். இப்போ திருப்பிக்கோங்க. அந்த பெட்டல்ஸை ஓப்பன் பண்ணி விடுங்க. ஒன்று ஒன்றா ஓப்பன் பண்ணுங்கள். ரொம்ப பார்த்து மெதுவாக ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், ஃப்ளவர் ஷேப்பில் வச்சு இன்னொரு வாட்டி செஞ்சு காட்டுறேன். குக் பண்ண பிறகு ரொம்ப அழகாக இருக்கும்.
இப்போது பஃப் மாதிரி ஒரு சமோசா பூரி பண்ண போகிறோம். பஃப் ஷேப்பில் வேணும்னா 4 சைட்லேயும் கட் பண்ணி ஃபோல்ட் பண்ணணும். ஆனால் நாங்கள் வந்து இப்போ பண்ண போகிறது வந்து பூரி மாதிரி செய்ய போகிறோம். நான் ஒரு 3 ஸ்பூனு கீயை லைட்டாக சுட வச்சு வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு கார்ன்ஃப்ளவர் வேணும். இந்த 3 ஸ்பூன் நெய்யில் ஒரு 1.5 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணி கலக்கிக்கோங்க. ஒரு ஸ்பூன் போட்டாச்சு, இன்னொரு 1/2 ஸ்பூனு. நல்லா கட்டி இல்லாமல் கலக்கிக்கோங்க. பேஸ்ட் மாதிரி ஆகிடும். இதுக்கு நெய் தான் வேணும்னு இல்லைங்க, பட்டர் இருந்தால் பட்டரு, இல்லாட்டி நெய். பட்டர் கூட கொஞ்சம் சுட வச்சு அதுக்கப்புறம் தான் கார்ன்ஃப்ளவர் சேர்க்கணும். நெய் இல்லாட்டி பட்டரு. பாருங்கள், நல்லா பேஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு. இது அப்படியே இருக்கட்டும். இப்போது கொஞ்சம் ஆட்டாவை தூவி விட்டுக்கோங்க. இதுக்கு 7 ஷீட்ஸ் வேணும். அதில் ஃபஸ்ட்டு ஷீட்டு எடுத்திருக்கேன். 7 ஷீட் ரெடியாக இருக்குது. அதில் கொஞ்சமாக அந்த பண்ணி வச்சுருக்க பேஸ்ட்டை நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இது வந்து ஒரு 5 வச்சு கூட பாருங்க. 7 எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா லேயர்ஸ் கிடைக்கும். எல்லா இடத்துலையும் படுற மாதிரி கொஞ்சம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். இப்போ மறுபடியும் ஆட்டாவை தூவி விட்டுக்கோங்க மேலே. அடுத்தது செகண்ட் ஷீட்டு. அதே மாதிரி பேஸ்ட் எடுத்துகிட்டு எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி தடவி விடுங்க. சேம் ப்ராசஸ் தாங்க, 7க்குமே சேம் ப்ராசஸ் தான். ஒன்றுத்துக்கு மேலே ஒன்று இந்த மாதிரி வச்சுக்கிட்டே வரணும். ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். மேலே கொஞ்சம் ஆட்டா தூவிக்கணும். அகெயின் இன்னொரு ஷீட்டு மேலே வைக்கணும். இது தேர்டு. இப்போ 6 வச்சுருக்கேன். நடுவில் வீடியோவை பாஸ் பண்ணிட்டேன். ஏன்னா அதே ப்ராசஸ் தான் ஃபாலோ பண்ணிகிட்டே வரணும். இப்போது 7th ஷீட்டு, கடைசி ஷீட்டு, அதையும் வச்சாச்சு. இந்த பஃப் வந்து நல்லா சாஃப்டாக கிறிஸ்பியாக வருங்க குக் பண்ண பிறகு. பேக்கரியில் வாங்கி சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். அதை விட நல்லாயிருக்கும்னே சொல்லலாம். இந்த மெத்தடை எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இப்போ அடுத்தது என்ன பண்ணணும்னா ரோல் பண்ணி விடணும். மேலே ஆட்டா தூவ மறந்துடாதீங்க. இப்போ ரொம்ப பக்கத்தில் க்ளோஸாக வச்சுட்டு டைட்டாக ரோல் பண்ணணுங்க. இல்லை டைட்டாக ரோல் பண்ணி விட்டுட்டு இப்போ கட் பண்ணி எடுத்துக்கணும். நைஃப் வச்சு இப்படி கட் பண்ணிக்கோங்க. இப்போ அதை ஒன்று ஒன்றா எடுத்து இப்படி ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் இப்படி ப்ரெஸ் பண்ணி உரமாக வச்சிடலாம். இப்போ இதை என்ன செய்ய போகிறோம், மறுபடியும் ரோல் பண்ண போகிறோம். இது டக்குன்னு ரோல் பண்ணிடணுங்க. அப்படியே வச்சிங்கன்னா காய்ஞ்சிரும், அப்புறமா பண்ண முடியாது. 7 ஷீட்டு தயார் பண்ணோன்னே ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிடுங்க.
இப்போது இதில் வந்து நடுவில் ஸ்டஃப் பண்ணுறோம் மசாலாவை. ஸ்டஃப் பண்ணிட்டு இப்படி பூரி மாதிரி க்ளோஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 2 எட்ஜஸை கட் பண்ணி விட்டிங்கன்னா பஃப் ஷேப்பில் வரும். நம்ம பூரி பண்ணுறதால இப்படி அடுத்து இன்னொன்று பண்ணுறோம். மசாலா சென்டரில் வச்சு க்ளோஸ் பண்ணுங்கள். நம்ம பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா பேஸ்ட்டு, அது மிச்சமாகிடுச்சின்னு யாரும் நினைக்க வேண்டாம். எனக்கும் கொஞ்சம் மிச்சமாகிடுச்சு. அது வந்து நம்ம அந்த வயிறு பகுதியில் அது மசாலா சுற்றி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வயிறு பக்கத்தில் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க, மசாலா வெளியே வராத மாதிரி. அது மிச்சமாகிடுச்சு அப்படின்னு சொல்லி அதை வேஸ்ட் பண்ண வேண்டாம். பாருங்கள், எனக்கே மிச்சமாகிடுச்சு. அதனால் உள்ளே வச்சு நம்ம இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சுக்கோங்க. இப்போ இது இன்னொரு டைப்பு. இது நல்லா பெருசாக ரோல் பண்ணிக்கோங்க. அந்த பேஸ்ட் வச்சுருந்தோம் இல்லையா, கார்ன்ஃப்ளவரும் நெய்யும் சேர்த்து அந்த பேஸ்ட்டை மேலே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் விட்டுக்கோங்க கொஞ்சம் நல்லா கேப். இது கட் பண்ணும்போது ஒரு 8 ஸ்ட்ரிப்ஸ் விழுந்தது. அதை 2ஆக பிரிச்சுப்போம், 4 நாளாக. இப்போது 1 எடுத்து 1க்கு மேலே வைக்கணும். அதே மாதிரி இன்னொன்று 1க்கு மேலே 1 வச்சுட்டே வாங்க. ஒரு 4 ஸ்ட்ரிப்பு தான் யூஸ் பண்ணுங்கள். இப்போ இதை என்ன செய்யணும், குட்டியாக நல்லா டைட்டாக ரோல் பண்ணிகிட்டே வாங்க. அகைன் மீதி இருக்கிற நாளையும் அதே மாதிரி 1க்கு மேலே 1 வச்சுப்போம். டைட்டாக ரோல் பண்ணுங்கள். இப்போ நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் ஆட்டா கொஞ்சம் தூவிட்டு ரோல் பண்ணிக்கலாம். இதையும் ரோல் பண்ணி நடுவில் ஸ்டஃப் பண்ணி பூரி மாதிரி தாங்க பண்ண போகிறோம். இது வந்து 2 டைப்பாக பண்ணலாங்கிறதுக்கு தான் இது இன்னொரு டைப் பண்ணி காட்டினது. 7 ஷீட்ஸ் வச்சுட்டு 1க்கு மேலே 1 வச்சு கூட பண்ணலாம். இல்லைனா இப்படி 1 பெருசாக ரோல் பண்ணி கட் பண்ணி இந்த டைப்லேயும் பண்ணலாம். நீங்கள் அந்த 7 ஷீட் வச்சு பண்ணிங்கன்னா நிறைய லேயர்ஸ் கிடைக்கும். இது வந்து ஒரு 4 தான் இருந்தது இல்லையா, 4 ஸ்ட்ரிப் இருந்தது இல்லையா, ஒரு டிஃப்ரெண்ட்டும் இல்லை, லேயர்ஸ் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அவ்வளோதான். ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் நல்லா காயட்டும். அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக வரும். அப்படியே ஃபேனுக்கு அடியில் விட்டுருங்க. அடுத்தது குக் பண்ணுறது பார்ப்போம். எண்ணெய் அடுப்பில் வச்சுருக்கோம். இப்போது சமோசாவை வறுத்து எடுத்துக்கலாம்.
நல்ல ப்ரௌன் கலரில் மாறிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் எடுத்துருங்க, ரொம்ப டார்க் ப்ரௌன் ஆக்கிட வேண்டாம். எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிப்போம். பாருங்கள், நம்ம சமோசா ரெடி ஆகிடுச்சு. டீயோடு சாப்பிட வேண்டியதாங்க. இவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். நீங்கள் பார்த்தாலே தெரியும். இது பாருங்கள், நல்ல பஃப் மாதிரி இருக்குது, லேயர் லேயராக இருக்குது பாருங்கள். நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். அப்புறம் இந்த டிசைனை பாருங்கள், செக்குடு மாதிரி இருக்குது. இது வந்து ஒரு ஃப்ளவர் ஷேப்பில், இன்னொன்று வந்து நார்மலு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள்.